என் அன்பு வணக்கம். யூடியூப்பில் சாம்பாருன்னு சர்ச் பண்ணால் எவ்வளோ வீடியோஸில் வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அமேசிங்காக இருக்குது. இது எப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம சாம்பார் பண்ணுவோம், அது ஒரு விதமாக சூப்பராக இருக்கும். அதே இது பக்கத்து வீட்டில் ஒரு சாம்பார் பண்ணுவாங்க, அவங்க வேறு விதமாக பண்ணுவாங்க, அதுவும் டேஸ்ட்டு அமேசிங்காக இருக்கும். அதே மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். என்னோடய வெர்ஷன் சாம்பார் பண்ணலாமா? இன்றைக்கி நம்ம பண்ண போகிற சாம்பார் ஒரு 4 பேர்த்துக்கு கரெக்டாக வர மாதிரியான சாம்பார். இது அதோட அளவோடு சொல்லி நான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு எலுமிச்சை சைஸில் இருக்கிற புளியை நான் ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம தோரம் பருப்பு வேக வச்சுக்கலாம். தோரம் பருப்பு வந்து 4 பேர்த்துக்கு ஒரு மீடியம் சைஸ் டம்ளருக்கு போட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி சாம்பாருக்கு 2 முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன பருப்பு யூஸ் பண்ணுறோம், அப்புறம் சாம்பார் பொடி. சாம்பார் பொடி ரெசிபி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பருப்பை வாங்கும்போது 2 விதமான பருப்பு மார்க்கெட்டில் கிடைக்கும். ஒன்று கொழுப்புகள் மேலே தடவின பருப்பு ஒன்று கிடைக்கும், இல்லைனா ரொம்ப டல்லான ரொம்ப ஷைனிங்கே இல்லாத பருப்பு ஒன்று கிடைக்கும். இந்த ஷைனிங்கே இல்லாத டல்லாக இருக்கிற பருப்பை வாங்கி பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டும் நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் உப்பை சேர்த்துக்கலாம். சாம்பார் உருவானது தமிழ்நாடாக இருந்தாலும் சாம்பாரை உருவாக்குனது 1674 1855 வரைக்கும் தஞ்சையை ஆண்டது மராட்டியர்கள். சத்ரபதி சிவாஜியோட தம்பி வெங்கோஜி தான் தஞ்சாவூரோட முதல் ராஜா. பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து கடைஞ்சிக்கலாம். நீங்கள் பருப்பை குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் 4 to 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி கடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 4 விசிலே போதுமானது. ஏன் கடையணும்? இப்படி கடையும் போது இந்த மண்சட்டியில் நல்ல கல்லெல்லாம் பாட்டமில் பதிக்க வச்சுருப்பாங்க. அது அந்த மண்ணோட சேர்ந்து அந்த சூட்டோடு நம்ம ஊற்றி கடையும் போது அதோட டேஸ்ட்டு அமேசிங்காக இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் நான் இப்படி கடையிறேன். இப்படி கடைஞ்சி ஒரு நாள் நீங்கள் சாம்பார் வச்சு தான் பாருங்களேன், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். 1/4 தேங்காவையும் 1 டீஸ்பூன் ஜீரகம் 1 சின்ன வெங்காயத்தையும் வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காய் நல்லா அரைச்சாச்சு. நான் அம்மியில் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். சாம்பாருக்கு இந்த மாதிரி தேங்காவெல்லாம் அரைச்சி போடுவாங்களா? சொல்கிறேன். தன்னோட சித்தப்பாவை பார்க்க வந்த சிவாஜியின் முதன் மகனான ஷாம்பாஜி ஒரு நல்ல உணவு பிரியர். மராத்திய உணவில் ஒன்றான அம்தியை சமைக்கலான்னு அரண்மனை சமையல் அறைக்கு சென்றாரு சாம்பாஜி. சமைக்கவும் ஆரம்பிச்சார். சமைக்கும் போது தான் அவர் கவனிச்சாரு அங்கே குக்கும் இல்லைன்னு. இன்னைக்கு நம்ம வைக்கிற சாம்பார் வந்து முருங்கை கத்திரிக்காய் சாம்பார். அதுக்கு 1 முருங்கைக்காவும் 2 கத்திரிக்காவும் வெட்டிக்கலாம். இப்போ நம்ம புளியை கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 1 தக்காளியும் 1 பச்சை மிளகாவும் வெட்டிக்கலாம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சில பேர் சாம்பார் பண்ணும்போது தாளிப்பில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது சாம்பார் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் தாளிப்பை கடைசியில் போடும்போது சாம்பார் மட்டும் இல்லை, எந்த டிஷ்ஷு பண்ணாலும் சரி, தாளிப்பை கடைசியில் போடும்போது அதோட மனம் வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும். அதனால் நீங்கள் சாம்பார் பண்ணும்போது கூட தாளிப்பை கடைசியில் போட்டு பண்ணி பாருங்கள், அதோட மனம் வேறு லெவலில் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதோட 10 சின்ன வெங்காயம், அப்புறம் வெட்டி வச்சுருந்தா மிளகாவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருந்தா தக்காளியை சேர்த்துக்கலாம். அதோட வெட்டி வச்சுருந்த முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். அதோட தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்படி காயெல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம புளி தண்ணியில் சாம்பார் பொடியை கரைச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடியை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். காயெல்லாம் வதங்கினது போதும். நம்ம இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். மராட்டிய உணவில் குக்கும் புளிப்புக்காக சேர்ப்பாங்க. குக்கும்க்கு பதிலாக கிச்சனில் இருந்த நம்ம ஊர் புளியை வச்சு அம்தி டாலை செய்ய ஆரம்பித்தார் ஷாம்பாஜி.
அந்த அம்தி தால் ஒரு புது விதமாக புது ருசியோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதிலிருந்து இந்த புது விதமான டிஷ் சாம்பார் ஜி பண்ணனால சாம்பார்னு பெயர் பெற்றுச்சு. தஞ்சையில் இது பிறந்திருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க இது பரவ ஆரம்பிச்சிது. அது மட்டும் இல்லாமல் கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவுக்கும் இது பரவச்சு. எல்லா இடங்கள்லையும் அதோட தனித்தன்மையோட புது விதமாக இந்த சாம்பார் வர ஆரம்பிச்சிது. அதில் ஒரு வகையான சாம்பார் தான் நாம் இன்றைக்கி பண்ணுறோம். புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம முருங்கைக்காய் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். இப்படி முருங்கைக்காவை எடுத்து பார்த்து அந்த சதப்பத்தில் பார்த்தீங்கன்னா விரிசல் விட்டுருக்கும். அப்படி விட்டுருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னா இப்போ வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். உங்களில் சில பேர் யோசிச்சிருப்பீங்க, என்ன தேங்காய் அரைச்சி ஊற்றுறது புதுசாக இருக்கே அப்படின்னு. திருநெல்வேலியில் சாம்பாரில் இப்படி தான் அரைச்சி தேங்காய் ஊற்றுவாங்க. அது ஒரு டேஸ்ட்டு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். தாளிப்பை போட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மிளகை சேர்த்துக்கலாம். மிளகு நம்ம தினசரி உணவில் சேர்க்கும்போது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மிளகோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் அற்புதமானது. அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வயமேடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். 2 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தாளி போடும்போது எண்ணெயோடு சேர்த்து நெய்யும் சேர்த்துக்கோங்க. நெய்க்கும் சாம்பாருக்கும் ஒரு அற்புதமான காம்பினேஷன், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். தாளிப்பில் நீங்கள் போடலைன்னா கூட சாப்பிடும்போது சாம்பார் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் சாப்பாட்டில் போட்டு அதுக்கப்புறமா ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அமேசிங்காக இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகா, அதோட 3 பிஞ்ச் காயப்பொடியும் சேர்த்துக்கலாம். இதோட கொஸ்டின்ஸ்க்காகவும் உங்கள் டிஷ் ஃபோட்டோஸ்க்காகவும் நான் காத்துட்ருக்கேன். அதெல்லாம் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.